பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு கட்சியாக உருவாகி இருக்கிறது. ஆகவே 57 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்திலே ஒரு பெரிய தேசிய மாற்று உருவாகி இருக்கிறது. ஆகவே இந்த தேர்தலில் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் வருவதற்கு இது உதவிகரமாக இருக்கும். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் வந்து அது முறையான பழைய முறை வரணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது அப்படின்னு யார் சொல்கிறாங்க? எல்லா அரசியல் கட்சியும் அதை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. திருமாவளவன் சொல்கிறாங்க. திருமாவளவன் பெரிய ஆளா? திருமாவளவன் சொல்கிறாருங்கிறீங்க. சொல்கிறாங்க 2 சீட்டுக்கு அறிவாலயத்திட்ட கெஞ்சிறவங்கள்லாம் நாம் வந்து ஒரு கன்சிடரேஷனில் எடுத்து ஏன் கேள்வி கேட்குறீங்க? அதுக்காக சொல்லணும். ஏன்னா இப்போ திமுக சொல்லிச்சு அப்படின்னா கூட சரி, பெரிய கட்சிங்களாம், அதுக்காக வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் என்ன மாதிரியானதுன்னு தெரியாத, அது பற்றிய ஞானம் இல்லாதவர்கள் பேசுகிற பேச்சு. எப்படி அதில் தவறு செய்ய முடியும்? ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன் நாங்கள் இந்த நாள் முழுக்க இருக்கோம் ஒரு இடத்துல, யாராவது வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுங்கள், இதை மேனிப்புலேட் பண்ண முடியும், தவறாக பயன்படுத்த முடியும் அப்படின்னு. காரணம் என்ன? சாதாரண கால்குலேட்டர் மாதிரி, நம்ம செல்லு மாதிரி கூட இல்லை. எலெக்ஷன் மின்னணு எந்திரங்கிறது கால்குலேட்டர் மாதிரி. ஒரு பூத்தில் இருக்கிற பொட்டிக்கும் அந்த பூத்துலேயே 2வது பொட்டி தேவைப்பட்டால் வைக்கிறாங்கள்ல, அதுக்கும் தொடர்பு கிடையாது. இந்த மேனிப்புலேட் பண்ண முடியாது. அப்படி இருக்கிறத வந்து இந்த 4வது பட்டன் அனுப்பினா எல்லாம் ஒரே கட்சிக்கு விழுறது. இதெல்லாம் அறிவிலிகளோட பேச்சு. நாம் வந்து என்றைக்குமே வந்து விஞ்ஞானத்தை எப்படி நம்ம கையகப்படுத்தி முன்னேறுவதுன்னு நினைக்கணுமே ஒழிய பிற்போக்கு சிந்தனைங்கிறது இருக்கக்கூடாது. ஏனென்றால் மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கரில் பிஜேபி ஜெயிச்சுது. அப்போ தெலுங்கானாவில் ஏன் ஜெயிக்கலை? மிசோரத்தில் ஏன் ஜெயிக்கலை? அப்போ வந்து அங்கே பண்ண முடிஞ்சு பிஜேபியால் இங்கே பண்ண முடியலையா? ஆகவே இதெல்லாம் வெறும் இந்த தோல்வி மனப்பான்மை இருப்பவர்கள் கிளப்பி விடுகின்ற புரளி. அதனால் இது தேவையில்லை. நீங்கள் சாதிக், ஜாஃபர் சாதிக் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 ஜாஃபர் தமிழ்நாட்டில் திமுக அரசாங்கத்தினுடைய சவப்பெட்டியின் இறுதி ஆணிகள். ஒன்று ஜாஃபர் சேட்டு, இன்னொன்று ஜாஃபர் சாதிக். காரணம் என்ன? ஜாஃபர் சேட்டும் ராசாவும் பேசின வீடியோ வந்து ஆடியோ கால் வெளில வந்திருக்கு. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வெக்கமே இல்லாமல் ஆளுங்கட்சியோட ஊழலுக்கு துணை போகிற ஒரு ஆஃபீஸர், ஈ ஷுட் பி அரெஸ்டட் ஃபஸ்ட்டு. அந்த மாதிரியான ஒரு இன்றைக்கி ஜாஃபர் சாதிக் கைதாகிருக்கார். இப்போ ஒரு கட்சியில் வந்து ஏற்கனவே நிர்வாகியாக இருந்தார், தப்பு பண்ணார். அப்போ வந்து அந்த கட்சி அவரை நீக்கிட்டோம் நாங்கள் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கணும். இது நானும் வந்து ஒப்புக்கொள்ளக்கூடிய விஷயம். ஆனால் அப்படி இல்லை. 2006 போதைப் பொருள் கடத்துகின்ற நபர். அவர் 2013 இந்த போதைப்பொருள் செய்வதற்கான வேதிப்பொருள் கேட்டமின் 38 கிலோ மலேசியாவுக்கு கடத்தினதுனால கைது செய்யப்பட்டு சென்னையிலும் மும்பையிலும் பல மாதங்கள் சிறையில் இருந்தவர். அப்போ அது ஸ்டாலினுக்கு தெரியாத? உங்கள் வீட்டுக்கு எப்படி வந்தார்? ஏன் முதலமைச்சர்னு பேசாமல் இருக்காருன்னு எனக்கு தெரியும். சாதாரணமாக சோஷியல் மீடியா பதிவு போடுற பெண் நிர்வாகி பிஜேபி முந்தானா கைது பண்ணுறாங்க. வெக்கம் இல்லாத போலீஸ். அதுலேயும் டிஜிபி கையில் ஒரு இது வாங்குறாரு பரிசு. அதுக்கு டிஜிபி கேட்டால் சொல்கிறாரு, நார்காட்டிக் கண்ட்ரோல் பீரோ என்ன பண்ணிடுச்சு, இதுக்கு விலையை கூட போட்டுடுத்துன்னு. ஏன் இத்தனை கிலோ பிடிச்சிருக்குங்கிறது உண்மை தானே? கிலோ வந்து 1,30,000 இல்லை 1,20,000? அதுவா டிஜிபி பேசுறது? கொஞ்சம் கூட உங்களுக்கு வர வர காமன் சென்ஸ் இல்லாத ஒரு காவல்துறை. முதல்ல நீங்கள் அந்த மாதிரி நபர்கிட்ட எப்படி நீங்கள் வாங்கினீங்க சிசிடிவி? போலீஸுக்கு இந்த பின்னணி தெரியாதா? புழல் ஜெயிலில் இருந்தாரே மாதக்கணக்காக, அதெல்லாம் போலீஸ்கிட்ட ரெக்கார்டு இல்லையா? ஆகவே நாம் இது அறிந்தே அரசாங்கமும் காவல்துறையும் ஒரு போதைப்பொருள் கடத்தல் பேர் வழியை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்கன்னு நான் குற்றம் சாட்டுறேன். காவல்துறையும் இட்ஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள். டிஜிபி இஸ் ரெஸ்பான்சிபிள். ஏன்னா புழல் சிறையில் சாதிக்கு இருந்தது டிஜிபிக்கு தெரியாதா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? எதுக்கு அதிகாரியாக இருக்கீங்க? ஆகவே இந்த அரசாங்கமும் நிர்வாகம் அதிகாரிகள் இந்த போதைப்பொருள் கடத்துறவங்களோட ஒரு கார்ட்டல் போட்டிருக்காங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம். இல்லைன்னா அது நடந்திருக்காது.
ஆகவே இது மிகப்பெரிய மோசமான விஷயம் நடந்திருக்கு. காவல்துறையும் பொறுப்பும். முதலமைச்சர் முதல் வாயை திறக்கணும். எல்லாத்துக்கும் அப்பா பேரை வச்சுக்கிண்டு அறிவிப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. பஸ் ஸ்டாண்டு கோயில் இடித்து பஸ் ஸ்டாண்டு திறந்தா அதுக்கும் உங்கள் அப்பா பேர். பிரதம மந்திரி கிராமப்புற சாலை திட்டமாக அதுக்கு இவங்க அப்பா பேர். என்ன நடக்கிறது? இதுக்கு பதில் சொல்லுங்கள். உங்கள் குடும்ப உறுப்பினராக அவர் எப்படி வந்தார்? குடும்பத்து பெண்கள் அதை எப்படி அவரை ஆதரித்து சோஷியல் மீடியா பதிவெல்லாம் போட்டாங்க? இது ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய விஷயம். இதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லணும். பாஜக தமிழகத்தில் இப்போ 40 தொகுதியில் எத்தனை 39 நாளை மறுநாள் எலெக்ஷன் கமிட்டியோட முதல் மீட்டிங் முடித்து டெல்லியில் போய் தலைவர்களை பார்த்துட்டு வந்திருக்கோம். நாளை மறுநாள் எலெக்ஷன் கமிட்டியோட 2வது கூட்டம் இருக்குது. அதில் ஃபைனல் பிஜேபி எவ்வளவு, அதோட அணி சேர்ந்தவர்கள் அவர்கள் எந்த தொகுதியில் நிற்கிறாங்க ஃபைனல். கேஸ் ரொம்ப குறைச்சது எலெக்ஷன் ஸ்டண்ட் எல்லாரும் பேசுகிறாங்க. இது கேஸ் குறைச்சிருக்காங்க. தேர்தல்னால யார் சிதம்பரமே தேர்தலுக்கு சிதம்பரம் பேசுகிறத சீரியஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் தான் கேள்வி கேட்குறீங்க. ஏன்னா சிதம்பரத்தை போல் மிகப்பெரிய வடிகட்டின பொய்யன் இந்த உலகத்தில் கிடையாது. ஏன் 2014 நான் இங்கே வேட்பாளராக ஒரு ஊர்லேயும் மண்ணு வெட்டுற தாய்மார்கள்ட்ட போய் மோடிஜி பிரதமராக வந்தால் இந்த இது கிராமப்புற வேலைவாய்ப்பை நிறுத்திடுவாருன்னு பேசினாரா இல்லையா? குழுகுனி தானே. ஒரு குழுகுனி சொல்கிறத நீங்கள் எதுக்கு எங்கிட்ட கேட்குறீங்க? வடிகட்டுன பொய்யர். அந்த ஆள் உண்மை பேசினதே கிடையாது. அதனால் அந்த பொய் பேசுகிற நபரை பற்றி தயவு பண்ணி எங்கிட்ட பேச கேட்காதீங்க. ராஜ்யசபா எம்பி ஒரு சீட்டு வாங்கிட்டு கமல்ஹாசன் அவருக்கு நம்ம பாராட்டு. தன்னோட செல்வாக்கு எவ்வளவுன்னு தெரிஞ்சு அவர் அதுக்குள்ள என்ன லாபம் வாங்கிக்கணுமோ வாங்கிட்டு ஆதரிக்கிறேன்னு சொல்லியிருக்கார். ஸோ ஐ அப்ரிஷியேட் இஸ் பொலிட்டிக்கல் ஸ்மார்ட்னஸ். தேங்க்யூ.